Let's go. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வண்டர்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் எபிசோட் 2. முதல் எபிசோடில் நம்ம ஜாகேஷ்வர் தாம் பார்த்தோம். அடுத்ததாக இப்போது குருனா வில்லேஜ்க்கு வந்திருக்கோம். இங்கே குருனா தேவி டெம்பிளை பார்க்க போகிறோம். और अभी तक आपको गुफा भी देखो थे। गुफा हाँ गुफा है इसके नीचे। ओके ओके हाँ தேங்க்யூ. அந்த மனுஷன் அங்கே குகை இருக்குது போய் பாரு அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சது. பட் அவர் பேசின லாங்குவேஜ் எனக்கு புரியல. இந்த சாலையை கடந்து போகிற வண்டிங்க எதுவுமே இந்த குருநாதேவி கோயிலில் நிற்காமல் போகிறதில்ல. ஏன்னா இந்த தேவியை கும்பிட்டு போனால் விபத்துக்கள் நடக்காதுன்றது இவங்களோட ஆழமான நம்பிக்கை. ஒரு சிப்பாய் இந்த அம்மனை குதிரை வாகனத்தில் இந்த இடத்துல பார்த்ததாகவும் திடீர்னு அவங்க மறைஞ்சு போயிட்டதாகவும் ஒரு செவிவழி செய்தி இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற மக்களை காட்டு விலங்குகிட்ட இருந்து காப்பாற்றுறதும் இந்த தாய் தான். இங்கே உள்ள பல பேருக்கு இவங்க குலதெய்வமாகவும் விளங்குறாங்க. இன்றைக்கி நவராத்திரியோட 6வது நாள். குருநாதேவி தரிசனம் பார்க்கலாமா? இது இந்த இமாலயன் ட்ரிப்போட முதல் நாள். ஜாகேஷ்வர் தாம் பார்த்துட்டோம். அடுத்தது குருநாத் தேவி தரிசனம் பார்த்துட்டோம். இப்போது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைம் நெருங்கிட்டு இருக்கு. நான் போக போகிற இடம் கேஎம்விஎன் கெஸ்ட் ஹவுஸ், பித்தோகராட். கேஎம்விஎன் கெஸ்ட் ஹவுஸ் உள்ளே போகும்போதே நம்மளை வருக வருக என்று வரவேற்கிறது நம்ம சிவபெருமான் தாங்க. இந்த ஃபவுண்டனில் அவர் உக்காந்துருக்க அழகை பார்க்கறதுக்கு கண் கோடி பத்தாது. ஓம் நம சிவாய. இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு பின்னாடியே ஒரு கோயில் இருந்தது, உல்காதேவி கோயில். அந்த அம்மன் இங்கே உள்ள லோக்கல் பீப்புளுக்கு குலதெய்வமாக இருக்காங்க. எ டிவோட்டி கேப்டன் ஷேர் சிங் மேத்தான்ற ஒருத்தர் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டதாகவும் இந்த அம்மனை வேண்டி குழந்தை பெற்றதால் அவங்களுக்காக இந்த கோயில் கட்டினதாகவும் ஒரு கதை இருக்குது. இந்த கோயில் ஒரு மலை உச்சியில் இருக்குது. இங்கேருந்து பார்க்குறப்போ பித்தோகர் டவுனே ஃபுல்லாக தெரியும். ஒரு சூப்பரான ப்ராப்பர் வியூ பாயிண்ட்டுங்க இது. நீங்கள் பித்தோகருக்கு வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை மிஸ்ஸே பண்ணாதீங்க. அற்புதமான இடம். ஏற்கனவே குருநாதேவியோட தரிசனம் பார்த்துட்டோம். இப்போ உல்காதேவி கோயிலில் இருக்கோம், அவங்களோட தரிசனமும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நவராத்திரியோட 6வது நாள். ஸோ கோயில் விழா கோலம் பூண்டு இருக்குது, நைட் பூஜையும் இருக்குது. இந்த இடத்துல ஒரு நிகழ்வு எனக்கு நடந்ததுங்க. நான் எதர்ச்சியாக ஒரு மணி அடிக்க போகும்போது நிலாவை பார்த்தேன். அப்போது நிலாவுக்கு மேலே ஓம் என்ற ஒரு வடிவத்தை என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் நான் கேமராவில் கேப்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அது கலைய ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸாக்டாக அந்த ஓமை நான் பார்க்குற நேரம் சங்குநாதம் முழங்க கோயிலில் பூஜை ஸ்டார்ட் ஆச்சு. அந்த நேரத்தில் நான் உணர்ந்த உணர்வில் கொஞ்சமாவது நீங்களும் உணரணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால் எக்ஸாக்டாக அந்த ஃப்ரேம் வர்றப்போ நான் என்னோடய மியூசிக் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணுறேன். அந்த ஓம் ஒரு நொடியில் எனக்கு பல விஷயங்களை கற்பித்துச்சு. இங்கே சிவனும் இருக்காருங்க. சிவன் இல்லாத இடம் எங்கே இருக்குது? நான் சொன்ன அந்த தருணம்
இப்போ வந்தாச்சு அந்த அதிசய காட்சி உங்கள் கண் முன்னே. ஓம் சக்தி. ஓம். இந்த காட்சியை உங்களுக்கு காட்டுறதில் நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவியோட அருள் உங்கள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் சக்தி. ये पूरा गैस होगा. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எபிசோட் 1 மிஸ் பண்ணவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள். அதில் ஜாகேஸ்வர் தம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி அங்கே இருக்கிற சிவலிங்கோட தரிசனமும் நான் காமிச்சிருக்கேன். இது இல்லாமல் அப்கமிங் எபிசோட்ஸில் நான் என்கவுண்டர் பண்ண அதிசயங்கள் அண்ட் நான் பார்த்த ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கேப்சர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இங்கே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்ததாக எங்கே ட்ராவல் பண்ணணுன்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த இடத்தையும் கவர் பண்ணி இங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறேன். என் கூட யார் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களும் என்னை ரீச் அவுட் பண்ணலாம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஓம் நமச்சிவாய. Mm-hmm. Mm-hmm. Mm-hmm.
Let's go.